அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கல்குவாரிகள் அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி கேரளாவிடம் கொடுப்பதற்கு பதிலாக ஒட்டுமொத்த நெல்லை மாவட்டத்தையே கேரள மாநிலத்திற்கு விற்றுவிடலாம் என்று அறப்போர் இயக்கம் RTI மூலமாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அந்த மாவட்ட கல்குவாரிகள் அனைத்தும் பாலமாக பல லட்சம் கனமீட்டர் அளவுக்கு சட்டவிரோதமாக அந்த கல்குவாரிகளில் உள்ள கற்கள், கிராவல், மணல் ஆகியவற்றை கொள்ளையடித்து கேரளாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அம்பலமாகி இருக்கிறது. இதற்கு அரசு துறை அதிகாரிகள், அமைச்சர்களும் உடந்தையாக இருப்பதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டி இருக்கிறது. நெல்லை மாவட்டத்திலும் திருப்பூர் மாவட்டத்திலும் சுமார் 700 கோடி ரூபாய் அளவுக்கு சட்டவிரோதமாக கல்குவாரி கொள்ளை அடிக்கப்பட்டதற்கான ஆதாரங்களை அறப்போர் இயக்கம் வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு புவியியல் மற்றும் சுரங்கத்துறையில் 700 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது என்றும், அதுவும் எந்தெந்த ஊர்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம், இடைகால், பெருங்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் கல்குவாரிகளில் பல லட்சம் கனமீட்டர் அளவுக்கு சட்டவிரோதமாக அந்த கிரானைட் கல்குவாரிகளிடமிருந்து கற்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேஷ் தெரிவிப்பதை இப்போது நாம் கேட்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் உங்க எல்லாருக்கும் தெரியும், கடந்த சில ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே கல்குவாரி பிரச்சனை தான். IAS அதிகாரி ஜெயகாந்தன் அவர்தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இந்த ஊழலில் மிக முக்கியமான பங்கு வகிப்பவராக இருக்கிறார். அவர் டைரக்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியாலஜி அண்ட் மைனிங், புவியியல் அண்ட் சுரங்கத்துறையுடைய இயக்குனராக, கமிஷனராக இருந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் மே 2022 அந்த கல்குவாரிகள் மூடப்பட்ட பொழுது இயக்குனராக இருந்தவர் பெயர் நிர்மல்ராஜ். இதுல என்னன்னா, மே மாசம் இது நடந்து இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தோன்னா கலெக்டர் உடனடியா டெம்பரரியா அனைத்து குவாரிகளையும் அங்க மூடுறாரு. மே 2022 இருந்து டிசம்பர் 2022 வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அங்க அனைத்து குவாரிகளும் மூடப்பட்டிருந்தது. மே 2022 இந்த மாதிரி கண்டுபிடித்து மூடப்பட்ட உடனேயே நிர்மல்ராஜ் டிரான்ஸ்பர் செய்யப்படுகிறார். ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு பிரஸ்ல இருந்து, எப்போ தரப்பீங்க அப்படிங்கிறது, இதனால பாதிக்கப்படுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கிறாரு. உடனடியாக அவர் அமைச்சர் பதில் சொல்றாரு, நாங்க தொடர்பு கொண்டு CM கிட்ட எல்லாம் தொடர்பு கொண்டு பண்றோம்னு. உடனடியாக அப்பாவு இல்ல ஆட்சியர் பதில் சொல்லிட்டோம், ஆட்சியரை சொல்லுங்க அப்படின்றாரு. இந்த நேரத்தில் தான் சப் கலெக்டர் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சப் கலெக்டர் ரிஷப் அவர் ஆணை, அவர் விளக்க கடிதம், எல்லா குவாரிகளுக்கும் விளக்க கடிதம் அனுப்பி இந்த மாதிரி நிறைய உங்க இதுல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏன் உங்களுக்கு அபராதம் கொடுக்க கூடாதுன்னு கேட்கிறாரு. அவங்க கேஸ் ஹியரிங் நடத்தி கேஸ்னா அவங்கள ஒரு அப்பியராக சொல்றாங்க, அப்பியர் ஆகி அவங்க விளக்கம் கொடுக்கறாங்க. அதற்கு பிறகு அபராதம் நவம்பர் மாதம் போடப்படுகிறது. அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அபராதம் போடப்படுகிறது. இந்த குவாரி ராஜேந்திரன் என்பவருடைய இந்த குவாரியானது 1,82,000 கனமீட்டர் 1,82,000 கனமீட்டர் சாதாரண கற்கள், ரஃப் ஸ்டோன், சொல்லப்பட்ட அளவை விட, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவை விட அதிகமாக வெட்டி எடுத்துள்ளார்கள். அவங்களுடைய நிலத்துல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்திலேயே அவ்வளவு அதிகமாக வெட்டி எடுத்திருக்கிறாங்க. அதை தவிர பக்கத்து நிலத்துல 2 லட்சம் கனமீட்டர் அதிகமாக வெட்டி எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த பேராகிராஃப்ல பார்க்கலாம். அதே மாதிரி கிராவல், முதல் பேராகிராஃப்ல கிராவல் 51,000 கனமீட்டர் கிராவல் அதிகமாக வெட்டி எடுத்திருக்கிறார்கள். அடுத்ததுல 17,000. இது அவர்களுக்கு எந்த அளவு கொடுக்கப்பட்டது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மைனிங் பிளான் ஒன்று இருக்கு, மைனிங் லீஸ் கொடுக்கறாங்களோ ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் எவ்வளவு கனமீட்டர் எடுக்கலாம் என்பது அளவு, அதுதான் மைனிங் லீஸ்ல இருக்கு. அதை மீறி அவர்கள் என்ன எடுத்தாலும் அதற்கு பேர் சட்டவிரோத மைனிங். இதுதான் சட்டம் சொல்கிறது. இதன்படிதான் அவர்கள் செய்யணும். ஆனால் அதை மீறி அவர்கள் இந்த நீங்க ரஃப் ஸ்டோன் மட்டும் பாத்தீங்கன்னா 1,82,000 பிளஸ் 2 லட்சம் கிட்டத்தட்ட 3,82,000 கனமீட்டர் அவர்கள் சட்டவிரோதமாக எடுத்துள்ளார்கள். இப்போ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்னன்னா, திருப்பூர். நாங்கள் திருப்பூரில் ஒரே ஒரு குவாரி எடுத்துருக்கோம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு, தொடர்ந்து அந்த ஒரு விவசாயி ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய், இதே ஃபார்முலா 100 கோடி ரூபாய் பெனால்டி போட வேண்டிய இடத்துல வெறும் 10 கோடி ரூபாய் போட்டு, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து தான் எல்லா கால்குலேஷன் எப்படி இந்த இழப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கான முழு கால்குலேஷனையும் நம்ம பேஜ் நம்பர் 43 வச்சிருக்கிறோம். ஆக்சுவல் லாஸ் நம்ம RTIலேருந்து எடுத்தது 248 கோடி ரூபாய்,
அதே போல இன்னொரு ஆக்சுவல் லாஸ் நம்ம கலெக்டர் ஆர்டர், சப் கலெக்டர் ஆர்டர்லேருந்து 248 கோடி, கலெக்டர் ஆர்டர் பேஸ் பண்ணி அது 57 கோடி ரூபாய். இது ஆக்சுவலாக வரக்கூடியது. எஸ்டிமேட் செய்யக்கூடியது நீங்க இந்த 26 குவாரியில 305 கோடினா இன்னொரு 27 குவாரியில அதே 305 கோடி ரூபாய் போட்டுருக்கு. ஸோ 600 கோடியை தாண்டுது. அது தவிர திருப்பூர்ல ப்ரொசீடிங்கும் வச்சிருக்கிறோம், சப் கலெக்டர் ஆர்டர்லாம் வச்சிருக்கிறோம். அது ஒரு 92 கோடி ரூபாய் லாஸ். ஆக மொத்தம் 700 கோடி ரூபாய்க்கு மேல இழப்பு இந்த கல்குவாரிகள். இப்போ இதனால இழந்த பணம் 700 கோடிங்கிறது ஒரு பண அளவில் நம்ம பார்த்துட முடியாது. இதனால மக்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் எந்த அளவுக்கு இழந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இதெல்லாம் சட்டவிரோதமாக செய்யக்கூடியது. நீங்க சட்டவிரோதமாக 10 லட்சம் 15 லட்சம் மெட்ரிக் கனமீட்டர்லாம் அதிகமாக செய்யக்கூடியவர்களுக்கு லீகலைஸ் பண்ணிட்டு அந்த காஸ்ட் கூட போடாம நீங்க தொடர்ந்து பண்ணுங்கன்னா திருநெல்வேலியோட நிலைமை என்ன ஆகும்? ஏற்கனவே அது அவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது, இன்னும் மிக மோசமான நிலைக்கு போகும். ஸோ அதனால இது உடனடியாக தமிழ்நாடு அரசும் இதை கவனத்தில் எடுத்து இந்த குவாரிகள், சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய குவாரிகள் அனைத்தையும் மூட வேண்டும் அப்படிங்கிறது கேட்கிறோம். நெல்லை மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக கனிம வள கொள்ளை நடைபெறுவதை அறப்போர் இயக்கம் மீண்டும் அமலப்படுத்தி இருக்கிறது. 700 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு ஏற்பட்டிருக்கிறது என்றும், 2 ஆண்டுகளுக்கு முன்பு நெல்லை மாவட்டம் அடைமதிப்பான் குளம் என்ற இடத்தில் கல்குவாரியில் விபத்து ஏற்பட்டு 4 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதுதான் அங்கு வேதனையை ஏற்படுத்துகிறது. மணல் கொள்ளையும் கல்குவாரி கொள்ளையில் பல லட்சம் கனஅடி சட்டவிரோதமாக எடுப்பதும் எப்போது நிறுத்தப்படும்? நெல்லை மாவட்ட கல்குவாரிகள், மலைப்பகுதிகள் எப்போது பாதுகாக்கப்படும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அரசு நடவடிக்கை இனிமேலாவது எடுக்க வேண்டும் என்பதே நெல்லை மாவட்ட மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஆபிரகாம்.